அடுப்படி கைமணத்தில் நான் இன்றைக்கி புளியை கரைச்சி வடிகட்டாமல் சமையலுக்கு ஈஸியாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோன்னா 15 நாள்லேருந்து ஒரு மாதம் வரைக்கும் இதை ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் நமக்கு டைமும் சேவ் ஆகும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இது எப்படி செய்கிறதுன்னா, ஃபஸ்ட்டு இந்த புளியில் உள்ள அந்த கோதை எடுத்து இப்படி தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இந்த புளியை ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டோம்னா அது கெட்டு போகாது. இது ரெண்டும் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டோன்னா நல்லா நைஸாக அரைப்பட்டுரும். இதை நம்ம துவையல், ரசம், சாம்பார் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த புளியை ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இதில் இந்த உப்பையும் போட்டுடுறேன். இதை உப்பையும் போட்டு ஊறின பிறகு மிக்சியில் அரைச்சிட்டோன்னா நல்லா நைஸாக இருக்கும். இது மாதிரி வச்சுட்டு யூஸ் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஊற வச்ச இந்த புளியும் உப்பும் மிக்சியில் அரைக்க போகிறேன். இந்த அரைச்சி வச்ச புளி இதை இருக்கு பாருங்கள், இது ரொம்ப ஈஸி. இதை நம்ம எல்லாத்துக்குமே அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். வடிகட்ட வேண்டியதில்லை, எதுவும் பண்ண வேண்டியதில்லை. இதை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.